கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். Let us once read Revelation chapter 2 and verse 13. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாளிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஒவ்வொரு சபைகளுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான தூதை அவர் அனுப்புகிறார். God sends his message to every church accordingly. இங்கே பெருகமு என்கிற ஒரு சபைக்கு அவர் இந்த வார்த்தையை அனுப்புகிறதை நாம் பார்க்கலாம். Here we see that the Lord sends this word to a church at Pergamos. பெருகமு என்று சொன்னால் ஒரு அர்த்தம் உலகத்தோடு பிணைக்கப்படுதல் அப்படின்ற அர்த்தம். Pergamons on one side it refers to be knit with the world. இரண்டாவது அர்த்தம் சோரம் போகிறதல் என்ற இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. And there is another meaning to it which says going a war. இந்த சர்ச்சை ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு கொண்டு போக முடியாத வல்லமை போராடுகிறதை நான் பார்க்கலாம். We see an evil spirit striving against this church to take it to a miserable situation. மற்ற சபைகளை விட இந்த சபை இருக்கிற இடம் வித்தியாசமான ஒரு இடம். The place where this church is situated is something different from other churches. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இந்த சபை குடியிருக்கிறது. This church is in a place where the synagogue of Satan is there. உண்மையுள்ள ஜனங்கள் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். The faithful people, they dwell in the place where Satan is. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல ஒரு சபை இருந்தால் எப்படி இருக்கும்? You just imagine how a church will be there in the place where the throne of Satan is. சிங்காசனம் என்று சொல்லும் பொழுது ஆளுகை என்று எடுக்கலாம். Throne can be referred as reign. இப்பொழுது தமிழகத்தில் ஒரு ஆட்சி இருக்கிறது, அந்த சிங்காசனம் தான் இப்ப ஆளுகை செய்கிறது. There is a government in Tamil Nadu which presently reigns over. அப்படி ஒரு சிங்காசனம் இருந்தால் அவர்களுடைய செயல்கள் தான் எல்லா இடத்திலும் வியாபித்து கிரியை செய்யும். And if there is a throne, likewise only their works, their actions will be carried out. இந்த சபையில பாருங்க, அந்த சாத்தானுடைய சிங்காசனம் இருந்தபடினால் அந்த உண்மையுள்ள சாட்சிகள் எல்லாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள். Look into this church, because the throne of Satan was there, faithful witnesses were much hurt. உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்கள் என்று சொல்லி இருக்கிறார். It is said in those days wherein Antipas was my faithful martyr. வேதத்தில் பலவிதமான சிங்காசனங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. There are various kinds of thrones indicated in the word of God. ஆனால் சாத்தானுடைய சிங்காசனம் என்கிற ஒரு சிங்காசனமும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. But there is another throne which is referred to as the throne of Satan. தேவனுடைய சிங்காசனத்துக்கு பலவிதமான வித்தியாசமான தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. And there are various different attributes mentioned to the throne of God. அக்கினி ஜுவாலை போன்ற சிங்காசனம் என்று இருக்கிறது. Is throne which are like flames of fire. பரிசுத்த சிங்காசனம் என்று இருக்கிறது. Throne, the holy one. வெள்ளை சிங்காசனம் என்று இருக்கிறது. And the white throne. இப்படி பலவிதமான சிங்காசனங்களை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம், படிக்கலாம். Likewise you can know and read various thrones in the word of God. ஆனால் இங்கே நாம் சொல்லப்படுகிற சிங்காசனத்தை பார்க்கும் பொழுது சாத்தானுடைய சிங்காசனம் ஒரு சர்ச்சில் இருக்கு. But you know, this throne mentioned here says that there is a church which has the throne of Satan. இல்லாவிட்டால் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல அந்த சர்ச் இருக்கு. Or the church is in the place where the throne of Satan is there. அப்ப சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல ஒரு ஆள் இருந்தான்னா அவனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறதா இப்ப நம்ம பார்க்க போறோம். Then now we are going to see how much problem a man would have if he is in the place where the throne of Satan is. நாம நினைக்கிறோம் நம்முடைய மனைவினால தான் பிரச்சனை, இல்ல புருஷனால பிரச்சனை, சொந்தக்காரனால பிரச்சனை, கூட வேலை பார்க்கறவனால பிரச்சனைன்னு நினைக்கிறோம். ஆனா இவங்களுக்கு எல்லாமே பேஸ் வேற. We think the problem is through the problem of our wife or husband or our family or relatives, but the base, the foundation of this is different. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். But we need to understand it. இந்த சாத்தானுடைய சிங்காசனம் என்பது உலகத்து ஜனங்களுக்கு அது கிரியை செய்கிறது இல்லை. Throne of Satan will not have its reaction upon the people of the world. சாத்தானுடைய கண்கள் முழுவதுமே தேவனுடைய ஜனங்கள் மேல் தான் பதிக்கப்படுகிறது. All the eyes of Satan are set towards the people of God. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We need to understand this. ஏனென்றால் உலகம் முழுவதும் அவன் கையில் இருக்கிறது. Because the whole world is in his hands. அவங்க விபச்சாரம் பண்றாங்க, வேசித்தனம் பண்றாங்க, குடிக்கிறாங்க, விக்கிரகத்துல சிக்கி இருக்காங்க, இப்படி பலவிதமான ஆஸ்பெக்ட்ல அவங்க மூழ்கி கிடக்குறாங்க. அதனால அவங்கள பத்தி அவனுக்கு பிரச்சனை கிடையாது.
The people of this world are fully immersed in sins, committing all kinds of sin. Therefore, Satan has no problem towards them. ஏனென்றால் அவனுடைய கட்டுப்பாட்டுல தான் அவங்க இயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. Because they are already functioning under his control. அவங்கள தற்கொலை பண்ண வைக்கலாம், அவங்கள அழிக்கலாம், அவங்கள கீழ்ப்படுத்தலாம், அவங்கள உலகத்துல எல்லா விதமான கண்ணிகளையும் சிக்க வைக்கலாம். ஏனென்றால் அவங்களே போய் விழுந்துகிட்டே இருப்பாங்க. He can make them involved in all snares. He can make them commit suicide and make them do various false things because they are already prompted to do it. அதனால அவனுக்கு அவங்கள பத்தி பிரச்சனையே கிடையாது. Therefore, Satan has no problem with them. அவங்க சிஸ்டமேட்டிக்கா அவங்க கண்ட்ரோல்ல வர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. Because they work in their systematic iniquity. அவங்க எந்த சூழ்நிலையிலும் அவங்கள விட்டு வெளியே வர்றது முடியாது. அப்படி வெளியே வர்றானா அவன் ரட்சிக்கப்படுகிறவனா இருக்கணும். And they cannot come out of that situation. If at all they come out, it should be the way of salvation. ஆனா அவனுடைய சிங்காசனம் என்பது, அவனுடைய தாக்குதல் என்பது முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் தான். But the throne of Satan, the attack of Satan is first of all toward the people of God. இன்னும் சரியா சொல்லப்போனா அபிஷேகம் பெற்றவர்கள். To be more apt, it's towards the spirit baptized people. இன்னும் சரியா சொல்லப்போனா ஆவிக்குரிய ஜனங்கள். To be more precise, it's towards the spiritual people. இன்னும் அதிகமா சொன்னா சீயோனுக்கும் எருசலேமுக்குரிய ஜனங்கள். To be even more exact, it's towards the people for Zion and இன்னும் Jerusalem. சொன்னா சிங்காசனத்துக்குரிய ஜனங்களுக்கு தான் அவன் ஆப்போசிட்டா வர்றான். And yet more, it is towards the people of the throne of God that he is just opposite. அவனுடைய சிங்காசனத்தின் வல்லமைகள் என்ன? What are the powers of the throne of Satan? அவன் எப்படி கிரியை செய்கிறான்? How does this work? அது முதலாவது நமக்கு தெரியணும். We need to first of all note it. எதிரியினுடைய தந்திரத்தை நாம் அறியாதவர்கள் அல்லவே. We are not the ones who are ignorant of the devices of the enemy. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? சாத்தான் பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. Ye are not ignorant of the devices of Satan. அப்ப அவனுடைய தந்திரம் நமக்கு தெரியும்னு சொல்லிருக்கு. தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு? Therefore it is said we are aware of his devices. Are we aware? நமக்கு அநேகருக்கு தெரியறது இல்ல. Many of us are not aware. அது வேத வசனத்துல நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். But we need to understand his devices. 1 நாளாகமம் First Chronicles 21:1 chapter 21 and verse 1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. அபிஷேகம் பெற்றவனே இப்ப அவன் தூண்டுறான். Now Satan provokes the anointed man of God. பாருங்க, அவன் வேற யாரையும் தூண்டல. He did not provoke anyone else. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவை சும்மா இருக்கும்போது வந்து நீ ஏன் சும்மா இருக்கிற, ஜனத்தை எண்ணு அப்படின்ட்டு ஒரு காரியத்தை அவன் முன்னால வைக்கிறான். When that anointed man of God, the king, was at ease, Satan came and prompted him to count the people. இப்ப அவன் அந்த தூண்டுதலுக்கு அவன் கீழ்ப்படுகிறான். Now he is subjected to the prompting of the devil. சும்மா இருந்தவனை, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை, ஒரு ராஜாவை திடீர்னு வந்து சாத்தான் தூண்டி விடுது. அவனுக்கு அது சாத்தானுடைய தூண்டுதல்னு புரியல. He who was at leisure, he who was the anointed king, suddenly the devil came to provoke him. He did not understand the provoking of the devil. அந்த தூண்டுதல் வரும்போது அவனுக்கு பிரமாணம் மறந்து போய்விட்டது. When that urge came into him, he forgot the law. உடனே ஜனங்களை என்ன சொல்றான்? Soon he started to count the people. இப்ப யோவாப் வந்து சொல்றான், என்ன வேண்டாம், அது சரியில்லைன்னு சொல்றான். Joab came and said to him, do not count, that's not right. இவன் சொல்றான், நான் சொல்றேன், நீ என்னன்னு சொல்றான். He said, I tell you and you do it. அன்னைக்கு எவ்வளவு பேர் செத்தாங்க? How many died? 1 நாளாகமம் 21:14. First Chronicles 21 and 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் ஒரு சின்ன தூண்டுதலுக்கு அறியாமல் ஒப்பு கொடுத்த போது செத்தவர்கள் எத்தனை பேர்? 70,000 பேர். 70,000 men died because an anointed man of God gave place for a small urging of Satan. அது ஒரு குடும்பத்துக்கு வந்த பாதிப்பு அல்ல. It was not an attack for the family. ஒரு தனி மனிதனுக்கு ஏற்பட்டதான அந்த தூண்டுதல் 70,000 பேரை மடிய வைத்தது. எத்தனையோ குடும்பங்கள்ல தகப்பன் இல்ல, எத்தனையோ குடும்பத்துல தாய் இல்ல, அப்படி ஒரு நிலவரத்துக்கு கொண்டு போய் விட்டார். The provoking of Satan in an individual person made many houses lack their people within. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? From this what do we understand? புரியாமலோ புரிஞ்சோ திடீர்னு நம்ம எதையாவது செஞ்சு அந்த சாத்தானுடைய தூண்டுதலுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அநேக ஆத்துமாக்கள் நஷ்டமடைவார். With or without understanding, when we give place to the urge of or the provoking of Satan, many people will face the loss. ஆனா பைபிள் சொல்லுது எண்ணலாம்.
But the Bible says we can count. ஆனா அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. But there is a law. அந்த பிரமாணத்தை கிளியர் பண்ணிட்டு தான் நீ என்ன செய்யணும்? எண்ணணும். You have to make sure of the law and then count. யாத்திராகமம் Exodus 30ஆம் அதிகாரம் chapter 30 12ஆம் வசனத்துல எண்ணி அதுக்கு காணிக்கை செலுத்தி அதுக்கு எத்தனை சேக்கல் கிளியர் பண்ணணுமோ அதை கிளியர் பண்ணிட்டு நீ என்ன செய்ய என்னன்னு சொல்றாரு. And verse 12 says thou should take the sum of the people, you should give the ransom according to every soul, and then you can finish the counting. நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். இதுல பிரமாணம் தெளிவா இருக்கா? Is the law clear here? நீ ஜனத்தை எண்ணேன்னா நீ இந்த காரியத்தை செஞ்சுட்டு என்ன செய்யலாம்? எண்ணலாம். If you have to take the sum of the people, you have to do this and then do it. இல்லாவிட்டால் வாதை உண்டாகும். Else plague will come upon them. இந்த பிரமாணம் யாருக்கு தெரியும்? Who knows this law? தாவீதுக்கு தெரியும். David knows it. ஆனா இந்த தூண்டுதல் எங்கிருந்து வந்துச்சுங்கிறத புரியாதனால அவன் பாட்டுக்கு பட்டப்பட்டன்னு செய்றான். But because he did not understand from where this provoking came, he did it in haste. அன்னைக்கு அந்த தூண்டுதல் எவ்வளவு பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்ததுங்கிறது பின்னால விழுந்து அழுகுறான். And later he had to weep over what great loss came because of that provoking. ஆண்டவர் அவனை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டினார். God made him stand in a place. 3 வருஷம் பஞ்சம் வேணுமா? Do you want 3 years of famine? இல்ல 3 மாத சங்காரம் வேண்டுமா? Or 3 months of pestilence? இல்ல 3 நாள் கொள்ளை நோயில உன் ஜனம் சாகணுமான்னு கேட்டார். Or 3 days you have people have to die of noise and pestilence? சொல்லுங்க. ஆப்பிள் வேணுமா, ஆரஞ்சு வேணுமா, வாழைப்பழம் வேணுமான்னு 3ம் கொடுத்தா ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணலாம். முன்னால கொண்டு வந்து நீ பாம் அடிச்சு சாக போறியா, இல்ல நீ ஆக்சிடென்ட்ல சாக போறியா, இல்ல உன்னை ஒருத்தன் குத்தி நடுரோட்ல போட்டு கொல்லணுமானா இவன் எதை செலக்ட் பண்ணுவான்? If you are going to be given various fruits and asked to select, you can do it. But if he is asked of various destruction and then to choose, what shall we do it? அவன் சொன்னா இது பயங்கரமான கொடிய இடுக்கன், நான் கர்த்தர்ட்ட போய் விழ போறேன்னு விழுந்தான். And he said, I am in a great strait, let me now fall into the hands of the Lord. ஆனா அதுக்கு முன்னாலேயே 70,000 பேர் செத்துட்டாங்க. But even before that 70,000 men died. நம்முடைய சாத்தானுடைய தூண்டுதலுக்கு நாம் இடம் கொடுக்கிற சில நிமிடங்கள் ஒரு பெரிய விழுகையை கொண்டு வரும். ஆனபடியால்தான் அவனுடைய சிங்காசனத்தின் வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Few minutes of giving ourselves, yielding ourselves to the provoking of Satan will bring in a great fall. Therefore, we need to understand the devices of the devil. எப்பொழுதுமே உனக்குள்ள ஒரு சென்சார் இருக்கணும். Always a sensor should be within you. உனக்குள்ளேயே ஒரு பகுத்தறிவு இருக்கணும். You need to have a discerning within you. ஒரு எலக்ட்ரானிக் மிஷினுக்கு சென்சார் பண்ற சக்தி இருக்கு. An electronic machine has the power to censor. அந்த கட்டிங் மிஷின்ல உங்க கை பாட்டு அந்த கையினுடைய இது தெரிஞ்சிட்ட உடனே அது என்ன செய்யாது? அந்த கட்டிங் மிஷின் கட் பண்ணாது. The cutting machine, if it sees your hand coming, then it will not cut. அந்த கையை அப்படி ஒரு லிமிட் கொண்டு வந்துட்டாலே அந்த கட்டிங் மிஷின் அப்படி நின்றும். Soon when the hand is brought within a limit, the cutting machine stops. ஒரு சின்ன லென்ஸ் இருக்கும். Because there is a little lens. அந்த சென்சார் லென்ஸ் டக்குன்னு அந்த மிஷினை வர்க் பண்ண விடாது. The sensor lens soon stops the machine. அப்ப நம்ம தேவனுடைய சாயல்ல இருக்கிறவங்களுக்கு நமக்கு எவ்வளவு தெளிவான ஒரு எச்சரிப்பு மணி உள்ள அடிச்சிட்டே இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. Then we who are in the likeness of God, just think what a great cautious alarm should be burning within us. யார் உன்னை ஏவுகிறது? Who is provoking you? சாத்தானா இல்லவட்ட தேவனா? Is it Satan? Is it God? இத நீங்க கரெக்ட்டா பண்ணலனா அவனுடைய சிங்காசனத்தினுடைய ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் உனக்குள்ள தவறான தூண்டுதலை கொண்டு வருவது. If you do not discern it properly, the first effect of the throne of Satan is to bring a wrong urge within you. இரண்டாவதாக 2. மார்க் 4ஆம் அதிகாரம் Mark the Gospel chapter 4 15ஆம் வசனம் verse 15. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். இங்கே வசனத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. Here he takes away the word. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்துறான். When they have heard the word, Satan cometh immediately and taketh away the word that was sown in their இவர்கள் heart. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள். They are the ones sown by the word wayside. வழியில விதைச்சா யார் எடுத்துட்டு போயிடுறா? பறவை நிஞ்சிருது.
எடுத்துட்டு போயிடுது. When the way it is sown in the wayside, birds come and take it away. அந்த பறவைக்கு அர்த்தம் சொல்லி இருக்கிறது சாத்தான். Bird is compared to Satan here. இப்ப பாருங்க நமக்குள்ள எவ்வளவோ வசனத்தை கர்த்தர் விதைக்கிறார். See, the Lord sows many a word into our hearts. கொஞ்சம் வசனமா நீங்க பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. Have you heard a little verses in messages? யோசிச்சு பாருங்க. You just think over. நீங்க எத்தனை ட்ரிப் எவ்வளவு வசனம் கேட்டிருப்பீங்க. How many times you have heard how many lot of words? எவ்வளவு பிரசங்கங்கள். How many messages? எத்தனை டைம் நீங்க பைபிள் படிச்சிருப்பீங்க. How many times you went through the Bible? அப்ப இது எல்லாமே நமக்குள்ள விதைக்கப்படுகிறது தான். All these are times of sowing within us. அந்தந்த நேரத்துல நமக்கு யூஸ் பண்றதுக்கு. To use it then and there. ஆனா என்ன நடக்குது? But what happens? அந்தந்த நேரத்துல யூஸ் பண்றதுக்கு எது இல்லாம போயிடுது? What is lacking that we may not use it? இந்த சாத்தான் வசனத்தை எடுத்துட்டு போயிடுறான். This Satan taketh away the word. வசனம் ஒரு பட்டயம். அந்த பட்டயத்தை எடுத்துட்டு போய்ட்டானா உன்னால சத்துருவோடு எதிர்த்து போராட முடியாது. Word is a sword. When the devil takes away the sword, you cannot fight with him. நம்ம எவ்வளவு பைபிள் படிப்போம்? How much do we read the Bible? ஒரு சிலர் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. Some people read it very nicely. ஒரு சிலர் தங்க வாக்கிய காலண்டர்ல ஒரு வசனம் படிச்சிட்டு போறாங்க. But some, according to their situation, they read one verse and go. நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போனேன். I went for a convention. ஒரு ஐயாவை சாட்சி எழுப்பி விட்டாங்க. And they made a man to testify. அது என்னவோ சொல்லிட்டு இருக்காரு, நான் எனக்கு டைம் வேஸ்ட் பண்றாருன்னு யோசிச்சிட்டு இருந்தேன். And he said, I thought I am wasting my time in hearing that. கொஞ்சம் பொறுத்து அப்படியே சாட்சி சொல்லிட்டு வரும்போது சொல்றாரு, நான் ஒரு 144 ட்ரிப் பைபிள் படிச்சிருப்பேன்னாரு. During his testimony, during the last, he said 144 times I read the Bible. எப்படி இருக்கும்? How was it? அதுக்கு பிறகு யோசிச்சேன், நம்ம இனிமே எழுப்பி பிரசங்கம் பண்றதுல பிரயோஜனம் இல்லை. அவர்தான் பைபிளே கரைச்சு குடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கிறார். Then I thought there is no use of me getting up and giving the message because he has already drunk the Bible. அது எல்லாராலும் முடியாது, அது ஒரு கிருபை. That is only a grace, all cannot do it. ஆனா அது பிராக்டிஸ்ல முடியும். But still we can put it into practice. நம்ம வேதத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோமாங்கிறது தான் கேள்வி. The question is, are we giving importance to the Bible? நீ யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள இருக்கிற வசனங்கள், விதைக்கப்பட்ட வசனங்கள் இருக்கா? You just think, is the sown word of God in our hearts? ஒரு விதை விதைக்கப்பட்டா அது இருந்துச்சுன்னா நிச்சயம் தண்ணி பட்ட உடனே முளைக்கும். Once it is sown, surely when the water falls, it will sprout out. அதுக்கு அடுத்த மழைக்கு அது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையும். And for the next rain, it will grow even more. இப்படி டைம் போக 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 அது ஒரு பெரிய கடுகு விதை அளவுன்னு உலகத்திலே சின்ன விதை கடுகு விதை. ஆனா இந்த வீட்டுல நம்ம குழம்புல போடுற கடுகு அல்ல, பைபிள்ல சொல்லப்பட்ட கடுகுங்கிறது அது பெரிய மரமாகி வளர்ந்து அநேகம் பறவைகள் வந்து தங்கக்கூடிய ஒரு பெரிய விருட்சமாய் மாறினது தான் பைபிள் சொல்லுது. The word of God says, word of God is like a sown mustard seed which when sprouts up grows to be a big tree and yielding nest for many birds. இன்னைக்கு உங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட வசனங்கள்லாம் உள்ள இருக்கா? Today is the sown word of God in your hearts. ஒரு விவசாயி விதைச்சானா என்ன எங்க வருவான்? A farmer when he sows, where is coming? அறுக்க வருவார். He comes to reap. அப்படிதானே? கரெக்ட் தானா? விதைச்சவன் எங்க வருவான்? அறுக்க வருவான். He who sows will later come to reap. அப்ப நமக்குள்ள இப்ப விதைக்கப்பட்ட வசனங்கள் எல்லாம் அறுக்கிறதுக்கு ஆண்டவர் வந்தார்னா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்க? Therefore what do you think, how will it be when the Lord comes to reap the word of God that is sown within us? ஓசியாவுல பாக்கும்போது when we read in Hosea 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? Chapter 6 and verse 11, what does it say? யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யூதாவுக்கு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் இங்க உள்ள எல்லாருடைய பேரையும் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கு? ஒரு அறுப்பு காலம் இருக்கு. ஆனா அறுக்கிறதுக்கு முன்னால இந்த வசனத்தை பிசாசு எடுத்துட்டு போயிட்டா விதைச்ச உடனேனா அறுப்புக்கு வரும்போது எம்டியா நீ நிப்பாய். Not only for Judah, for every individual here we have an harvest, and when the man who sows will come to reap, if there is nothing, then that's the consequence. வசனத்தை பிசாசு எடுத்துருவான். The devil will take away the word. அப்ப அந்த வசனத்துக்கு நீங்க போல்டா நிக்க மாட்டீங்க. Then you cannot stand for the word boldly. ஏன்னா உனக்குள்ள அந்த விதைக்கப்பட்ட வசனம் உனக்குள்ள இல்ல, எடுத்துட்டாங்க. Because the sown word is taken away by the devil. அப்படி இருந்துச்சுனா நிச்சயம் அது முளைக்கும். If it is there, surely it will sprout out. அது வளர்ச்சி அடையும். It will grow. அது ஒரு பிரதிபலனை தரும். It will give the fruits. ஆனா இந்த வசனத்தை பிசாசு எடுத்துட்டான்னா உனக்குள்ள அந்த வளர்ச்சி இருக்கு, முளைப்பு இருக்காது, வளர்ச்சி இருக்காது, அறுப்பு இருக்காது. But if the devil takes away the word, there will not be sprouting, no growing, no fruit, and there will be nothing in you. இந்த பொத்தலான பையில போட்டா எங்கயாவது விழுந்து போய்டாது. It's like casting into a bag with holes. எவ்வளவு வசனங்களை கேட்கிறோம், அந்த வசனங்கள் எல்லாம் பிசாசு எடுத்துட்டானா இல்ல உள்ள வச்சிருக்கானான்னு பாருங்க. We take so much of word,
You just see whether you have the word within you or devil takes it away. சாத்தானுடைய சிங்காசனத்தில் நீ அதனுடைய தாக்குதலுக்குள் இருந்தால் ஒன்று உன்னை ஏவுவான், இரண்டாவது உனக்குள்ள இருக்கிறதான அந்த வசனத்தெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவான். If you are affected by the attack of the throne of Satan, first of all he will urge you, secondly he will take away the word within you. மூன்றாவதாக 3 லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Luke 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். 18 வருஷம் அந்த பெண் அந்த வல்லமையில கட்டப்பட்டிருந்தால் அது சாத்தானுடைய ஒரு வேலை. That woman was bound for 18 years. That is a work of Satan. இது யாரு? Who is this? இவள் ஒரு ஆபிரகாமின் குமாரத்தி. She was a daughter of Abraham. இந்த ஜெபாலயத்துக்கு 18 வருஷமா வந்துட்டு இருக்கிற ஒரு பெண். A girl who came to the synagogue for 18 years. ஆனா அவளுக்கு கூன் விழுந்து போயிருச்சு. But she was bowed down. ஆனாலும் விடாம வந்துகிட்டே இருப்பா. But still without any stop she came. பலவீனம் இருந்தது. She had infirmity, போராட்டம் இருந்தது, conflicts, வியாதி இருந்தது, sickness. என்ன இருந்தாலும் அவ தேவசமூகத்துக்கு வராம இல்ல, வந்துகிட்டே தான் இருப்பா. Whatever it may be, she came without any hindrance to the presence of God. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் தான் நான் நம்பிக்கையா இருப்பேன். Though he slay me, yet will I trust in him. அந்த அளவு அவள் நிச்சயத்தோடு வந்ததனால ஒரு நாள் அந்த கட்டு அவளுக்கு அவிழ்க்கப்பட்டது. Because she came with that assurance, one day her bands were loose. அந்த பெண்ணை 18 வருஷமா அந்த ஆவி தான் கட்டி வச்சிருந்துச்சு. And it is that spirit which bound her for 18 years. அந்த ஜெபாலய தலைவனுக்கு அது தெரியாது. And the synagogue people did not know that. ஏன் கட்டப்பட்ட அந்த பெண்ணுக்கு கூட அது தெரியாது. Even that woman bound did not know that. ஆனால் இயேசு ஒரே நாள்ல அந்த ஆவியை கண்டுபிடித்தார், அந்த ஆவியை துரத்தினார், விடுதலையாக்கினார். But Jesus sorted out that spirit in a day. He found it and he chased it away. உங்களுக்குள்ள இந்த கட்டுகள் இருக்கான்னு பாருங்க. Check whether you have this band within you. இது ஒரு பலவீனத்தின் ஆவி. This is a spirit of infirmity. ஆனாலும் அந்த பெண் தளராமல் வந்தாள். But still the girl came without fail. சாத்தானுடைய சிங்காசனம் இருந்தால் நீயோ உன் மனைவியோ உன் புருஷனோ உன் பிள்ளைகளோ உன் ஊழியர்களோ அநேகர் பலவித வல்லமையினால கட்டப்படுவார்கள். If there is the throne of Satan, then you, your wife or husband or children or even the servants of God may be bound. இது அவனுடைய வேலை. This is his work. அந்த பெண்ணை நிமிர்ந்து நடக்க விடக்கூடாதுங்கிறது தான் அவனுடைய டார்கெட். His attack is that he should not make that woman walk up. எத்தனை ஜெபத்துக்கு போனாலும் விட மாட்டான். How many ever prayers she may go, she cannot do it. யார் பிரசங்கம் பண்ணாலும் அவன் அந்த கட்டை விடவே இல்லை. Whoever may preach, that bands were not loosened. கடைசியில் இரக்கமுள்ள கர்த்தர் அங்கே அவனுக்கு அற்புதம், அந்த பெண்ணுக்கு அற்புதம் செய்தார். Finally, merciful God did a wonder to that woman. உங்கள் வீடுகளிலே, உங்களுடைய கம்பெனிகளிலே, உங்களுடைய ஊழியங்களிலே இப்படி சாத்தானுடைய சிங்காசனம் இருக்குமானால் இப்படிப்பட்ட தாக்குதல் இருக்க வாய்ப்பு உண்டு. In your houses, in your companies, if you have such bands, it means you have the attack of the throne of Satan. இந்த வல்லமை இருக்கும் பொழுது நீ பலவீனம்னு பாட்டு பாடிக்கிட்டே இருப்ப. அதுதான் ரைம்ஸா இருக்கும். When these powers are there, you will keep on singing, I have infirmity within me. டாக்டர் என்ன சொல்லிருப்பாரு? What the doctor would have said? அந்த எலும்பு வளைஞ்சிருச்சு, அது அந்த சத்து குறைவு, இந்த சத்து குறைவு, அப்படி இப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதை சொல்லியிருப்பாரு. He may tell what he knows, the bone is bent or you are less nutritious, malnutritious. போதகர் என்ன சொல்லியிருப்பாரு? What the preacher would have told? கர்த்தர் உன்னை நடத்துற பாதை சந்தோஷமா போன்னு சொல்லியிருப்பாரு. This is the path God takes you, go joyfully through it. இன்னும் ஸ்பிரிச்சுவலா இருக்கிற போதகர் சொல்லியிருப்பாரு, இது ஒரு சிலுவை, இந்த வேதனையை நீ சுமந்து கொண்டே திரிந்து கொண்டே இருப்பார். Yet more spiritual preacher would have said, this is your cross, bear it all the way. இயேசு வந்த பிறகுதான் தெரிஞ்சது இது சிலுவையும் இல்ல, இது வேதனையும் இல்ல, இது ஒரு ஆவி, சாத்தான். உடனே அந்த ஆவியை துரத்தி விட்டார். But Jesus, when he came, he found out that this is no more a pain, not a cross, but he found it is a devil and he chased it out. லூக்கா 22ஆம் அதிகாரம் Luke 22:31 வசனத்துல சாத்தானுடைய அடுத்த தாக்குதல். Verse 31 says about the next attack of Satan. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் பிடைக்கிறது போல சாத்தான் உங்களை பிடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சுலகினால் புடைத்தல். Sift you in as wheat. எப்படி இருக்கும்? How will it be? ஒருத்தனை போட்டு சுலகுல போட்டு புடைச்சிக்கிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் தான் அவன் சுலகுல இருப்பான்? If one person is all the time sifted as wheat, how long will he be in that condition? இப்ப நம்ம யார் வீட்லயும் சுலகு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப எல்லாமே மாடர்னா மாறியாச்சு. And now everything has become modern. There are no more swifts to do it. ஏன்னா அவங்களே அரிசியில இருந்து எல்லாத்தையும் எடுத்து கரெக்ட்டா கொண்டு வந்து வித்து கொடுத்துறாங்க. Because they themselves through machines they bring it all correctly out. முந்தி அப்படி இல்ல. But in the early days it was not like that. அத புடைக்கும் பொழுதே அழகா கல்லு எடுத்துருவாங்க, தூசி எடுத்துருவாங்க, மண் எடுத்துருவாங்க, மத்ததெல்லாம் தனித்தனியா அது அந்த ஒரு டிசைனை அவங்க செய்ய
அது ஒண்ணா கழிஞ்சுக்கிட்டே வரும். Even as it is sifted in the sieve, you can see it properly coming out, everything being separated in its manner. ஏனென்றால் நீ சொலகுல இருக்க கூடாதுங்கறத அவனுடைய target. Because his target is that you should not be in the sieve. உன்னை புடைச்சு உன்னை வெளியே தள்ளிரணும்ங்கறத அவனுடைய முடிவு. But Satan's end is that you should be all time sifted and casted out. எப்படியாவது நீ ஜல்லடையில இருந்து கீழ வந்திரணும்ங்கறத அவனுடைய டார்கெட். His target is that you should come out of the window some or the other. குப்பையோடு குப்பையா நீ வந்திரணும். And you should come out with the chaff. கல்லோடு கல்லா நீ வெளியே வந்திரணும். You should come out with the stone. நீ நின்று பிடிக்க கூடாது. You should not stand fast. ஆனா தேவன் என்ன செய்கிறாரு? But what does God do? நீ ஒரு கோதுமையாக இருந்தால், if you are a wheat, உன்னை தரையில விழ விடுறது இல்ல. He will not allow you to fall down. ஆமோஸ் Amos 9:9 chapter 9 verse 9. இதோ ஜல்லடையினால் ஜலித்திருக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. நீ கோதுமை மணியா இருந்தா தரையில விழ மாட்ட. If you are the grain of wheat, you will not fall to the ground. சாத்தான் உன்னை சொலகினால கோதுமையை புடைக்கிறது போல புடைக்கும்படி உத்தரவு கேட்டான். Satan is asked that he may sift you as a wheat. ஆனால் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் வேண்டிக் கொண்டேன். But I pray lest your faith may fail. ஏன்னா உன் விசுவாசம் விழுந்து போக கூடாது. அதே நேரத்துல நீ சொலகு முரத்துல இருந்து கீழே விழுந்துற, ஜல்லடையில இருந்து கீழே வந்துட கூடாது. Your faith should not fail. At the same time you should not come out of the sea. அதுதான் தேவனுடைய திட்டம். That is the plan of God. ஆனா அவனுடைய திட்டம் நீ எப்படினாலும் சொலகுல புடைச்சு எங்க வந்துறணும்? தரையில விழுந்துறணும் தான் அவனுடையது. But the plan of Satan is that all the time you are sifted, you should fall down as a stone. அவனுடைய சிங்காசனம் உன் வீட்டுல இருந்துச்சு இல்ல உனக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அவன் உன்னை டெய்லி ஏதாவது ஒரு மேட்டரை கொண்டு வச்சு உன்னை புடைச்சுக்கிட்டே இருப்பான். If the throne of Satan is in your family or in you, all the time he will sift you with some other matter. கூட்டம் முடிஞ்ச உடனே இந்த நீங்க யோசிச்சு பாருங்க, கேட்கும் போதே யோசிங்க, முடிஞ்ச பிறகு இந்த சாத்தானுடைய சிங்காசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து கவிழ்க்கலாம். Even as you think, even after the meeting, keep on thinking over this and we can overthrow the throne of Satan. அவன் அழகா சிங்காசனம் போட்டு அநேக வீட்டுல செட்டில் ஆயிட்டான். In many houses, devil has settled with his throne. எத்தனையோ பேருக்குள்ள அழகா வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கான். Devil is standing in the lives of many. அதனாலதான் இந்த புடைக்கிற வேலை நடந்துகிட்டே இருக்கு. That is why he keeps on sieving them. அதனாலதான் அநேகர் நிமிர்ந்து நடக்க முடியாம பலவீனத்துல கிடக்குறாங்க. That's why many are in infirmity, unable to be erect. அநேகருக்கு சத்தியத்துல நிக்கிறதுக்கு வசனத்தின்படி நிக்கக்கூடிய ஜீவன் இல்ல. Many do not have the life to live according to the word. எதையாவது செஞ்சுக்கிட்டு எங்கேயாவது போய் கண்ணில சிக்கிக்கிறாங்க. They do some or the other thing and fall into a snare. அப்போஸ்தலர் 5:3 Acts of the Apostle 5 and 3. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியனிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அனனியா சப்பீராங்கறவங்கள நம்ம வந்து தவறாவே பிரசங்கம் பண்ணிட்டே வரோம். We all the time keep finding fault about Ananias and Sapphira. ரொம்ப நல்ல ஃபேமிலி. They are a very good family. சொத்தை வித்து கொடுத்துறணுங்கிற அளவுக்கு பிரசங்கத்தை கேட்டு ஒப்பு கொடுத்துட்டாங்க. They heard the sermon that they should not keep back the price but give of their goods. இன்னைக்கு இந்த காலங்களில் சொத்தை வித்து யாராவது கொடுப்பாங்களா? These days will anyone sell their property and give it? கொடுக்கிற ஆளுங்க இருக்காங்க. There are some. இல்லன்னு நான் சொல்லல. I don't say nobody is there. ஒரு சகோதரன் ஒரு கம்பெனியை வித்தாரு, 38 லட்சமா எவ்வளவு வந்துச்சு, அப்படி கொண்டு வந்து என் கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. One brother sold his company for 38 lakhs, gave just that sum into my hand. அப்படி as it is. ஊழியத்துக்கு யூஸ் பண்ணுங்க. Take it for the ministry. இன்னும் தேவைனாலும் நம்ம செய்யலாம்னு சொன்னேன். And he said we can do it more for God. திருப்பி வந்து ஃபேமிலியோட வந்து கொடுத்தாரு. அப்படியே கொடுத்து ஒரு 6 monthsல 80 லட்சம் வரைக்கும் கொடுத்தாரு. Again and again he came on giving. Finally even within 6 months he gave 80 lakhs. 6 months இல்ல 4 months குள்ளே கொடுத்தாரு. Within 4 months he gave that. இப்படி கொடுக்கிற ஜனங்கள் என்ன செய்றாங்க? இருக்குறாங்க. And there are people who are giving like that. ஆனா இந்த மனுஷனும் மனுஷியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வித்துட்டாங்க. விக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மைண்ட் தெளிவா இருந்துச்சு. But this man and woman, they together sold it. Until then their mind was clear. இந்த வித்து காணிக்க கொடுக்க கிளம்பும்போது தான் யார் உள்ள வந்துட்டா? யாரு? இன்னொரு விசுவாசி வந்துட்டானோ? இல்ல ஏதாவது ஊழியக்காரங்க வந்துட்டானா? இல்ல யாராவது வந்து குறுக்க வந்தது இன்னொரு ஆளு. யாருவன்? சாத்தான். But the time when they set out to give the offering, Satan came on the way. அப்பதான் அவன் வந்து சொல்றான், கொடுக்கறதெல்லாம் கரெக்ட் தான், நாளைக்கு இந்த மார்க்கம் கவுந்து போச்சுன்னு சொன்னா பாஸ்டர்ஸ்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா
ஏதாவது நடந்துருச்சுன்னா, சொத்தெல்லாம் இன்னொருத்தன் போயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு அருமையான ஒரு சந்தேக கேள்வியை கொண்டு வந்து உள்ள வச்சான். It is then Satan brought a beautiful question, a doubting question, saying, "It is good that you give. Tomorrow your pastors will all run away, then you will be in the road, in the street. அதனால ஒரு போர்ஷனை எடுத்து வச்சாச்சு. Therefore keep back a part." எப்படி இருக்கும்? How will it be? இவர் சொன்ன உடனே அந்த சிஸ்டர் நான் இதைத்தான் யோசிச்சேன்னுச்சு. இது சொன்ன உடனே அவரும் சொன்னாரு, கரெக்ட், உன் மைண்ட் தான் எனக்கு இருந்துச்சுன்னு சொன்னார். When this Satan said, the sister said, "Yes, I too had the mind," and this brother also said, "Yes, I too had the same." இந்த இடத்துல தான் குறுக்க ஒருத்தன் வர்றான். It is in this place the wind crossed way. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? Why has Satan filled thine heart? சொத்தை விக்கிறதுக்கு முன்பாக அது உன்னுடையதா இருக்கவில்லையா? Even before you sold it, was it not yours? சொத்தை விற்ற பின்பும் அது உன்னுடையதா இருக்கவில்லையா? क्वेश्चन அருமையா பேதுரு பேசுறார். Even after it was sold, is it not yours? ரெண்டு இடத்துல அந்த வார்த்தையை தெளிவா சொல்றார். Yes, he clears that word in two places. விற்பதற்கு முன்பும் உன்னுடையது. It was yours before it was sold. விற்ற பின்பும் அது உன்னுடையது. And after it was sold, it is in thine. ஆனா நீ இப்படி ஒரு தவறான எண்ணத்துக்கு இடம் கொடுத்துட்ட? But why did you give place to such a misconception? இங்க பாருங்க, இந்த சாத்தான் அழகா நிரப்பிட்டு பட்டன்னு சாவுக்கு கொண்டு போயிடான். Here Satan filled them beautifully and took them towards death. கொஞ்ச நேரத்துல யார் செத்துட்டா? அனனியா செத்து விழுந்துட்டான். Within few minutes Ananias fell down dead. எப்படி இருக்கும் நீங்க பாருங்களேன். Just think how will it be? ஒரு பொய் தான். One lie. அப்படி பார்த்தா நம்ம எல்லாம் எப்பவும் செத்து போயிருப்பான். Then how many people would have died if we looked like that? அந்த தராசை இப்ப மதுரையில பிடிச்சா இப்ப இன்னைக்கு பிடிச்சிட்டு ஒரு 15 நாள் டைம் கொடுத்தாருன்னா புது வருஷத்துக்குள்ள பாதி பேர் போயிடுவான். If this balance is kept in Madurai, even before the new year you can see half of the people are reduced. உண்மைதானே? Is it true? ஏன்னா நம்ம அனனியா மாதிரி இல்ல, அனனியாவுக்கு அண்ணன் மாதிரி இருக்கும். Because we are not like Ananias but his elder brother. அதனால அவனை பாருங்க, அந்த ஆவி அழகா நிரப்பிடுச்சு, அவளையும் நிரப்பிடுச்சு. Therefore the spirit filled him beautifully and even her. அன்னைக்கு ஒரு சந்ததி இல்லாமல் போய் விட்டது. And the generation was totally out that day. ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க. Both of them died. இந்த சாத்தான் பாருங்க எவ்வளவு கன்னிங்கா அழகா நிரப்பி தன்னுடைய வேலையை, அந்த சிங்காசனத்தின் வேலையை நிறைவேற்றிட்டு போயிட்டான் பாத்தீங்களா? Look how cunningly devil accomplished his work of the throne on that day. ஒருவேளை நீங்க பொய் சொல்லும்போது சாக மாட்டீங்க. Maybe when you lie you won't die. உனக்கு கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு கிருபை மரிக்கிறது. But some or the other grace given to you dies. உன்னுடைய அபிஷேகத்துல ஒரு போர்ஷன் உன்னை விட்டு போயிடுது. A portion of your anointing leaves you. அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். Understand it. உன்னுடைய அபிஷேகத்துல ஒரு போர்ஷன் போய்டும், உன்னுடைய கிருபையில ஒரு போர்ஷன் போய்டும். One portion of your anointing, one portion of your grace falls off there. இல்ல உன்னுடைய தாளந்துல ஒரு போர்ஷன் போய்டும். Or one portion of your talent goes off. தரிசனமோ தீர்க்க தரிசனமோ ஏதோ ஒன்னு உன்னை விட்டு வெளியே போய்டும். Maybe it is a vision or a prophecy, it leaves you. பொய் சொல்ல வைப்பான். He will make you to lie. அவன் சிங்காசனம் போட்டுட்டானே நீ அருமையா பொய் சொல்லுவ, ரொம்ப அழகா பொய் சொல்லுவ. Once he lays his throne, you will beautifully tell a lie. எனக்கு என்னன்னா கேக்குற கேள்வியிலேயே உஷாராய் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டாம். What I say is, soon when they asked the question, they should have asked the pardon. இது விக்க முன்னால உன்னுடையதான், வித்த பிறகு உன்னுடையதான் உடனே இவன் ஸ்தோத்திரம்னு விழுந்துறணும். When Peter asked them, was it not thine own even before and after it was sold? He should soon have asked pardon. இவன் என்னவோ நினைச்சிட்டு நின்னா பொத்துன்னு விழுந்துட்டான். He was thinking something and soon fell down. நான் எதுக்கு சொல்றேன்? What I tell you is, சாத்தானுடைய சிங்காசனத்துல நம்ம குடி இருக்கும்போது ரொம்ப சிம்பிளா நம்மளை ஏமாத்தி சாகடிச்சிடுவான். when we are in the place where Satan's throne is, very simply he will put us down to death. லூக்கா 22ஆம் அதிகாரம், Luke the Gospel chapter 22. 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது, When we look into verse 3, அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யாருக்குள்ள புகுந்துட்டான்? in whom did he go? நான் சொல்ற ஆளுங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. These people whom I mention of are not ordinary people. ஒன்று தாவீது, One David, இரண்டாவது உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறவங்க, two those who hear the word of God, மூன்றாவது 18 வருஷம் ஜெபாலயத்துக்கு வந்த பெண், three the woman who came to the temple for 18 years, நாலாவது பிரதான அப்போஸ்தலன், four one of the chief apostle, ஐந்தாவது யாரு? அருமையான குடும்பம், Five. சொத்தை வித்து கொடுத்த, சத்தியத்துக்காக சொத்தை வித்து கொடுத்த குடும்பம். five a beautiful family which sold the property for the truth. ஆறாவது Six இயேசுவின் ட்ரெஷரர் வராரு. the treasurer of Jesus. அப்படிதானே? அவன்தானே பொருளாளர். எல்லா பணமும் கொடுத்தா இவர்தான் வச்சிருப்பார். He keeps all the money which Jesus had. ஆனா இப்போ யார் பூந்தது?
Now who சாத்தான் அவனுக்குள் அழகாக புகுந்தான். Now Satan beautifully entered into him. இப்ப வாழ்க்கை என்னாச்சு? Now what happened to the life? சாத்தான் புகுந்தா என்ன நடக்கும்? When Satan enters, what happens? இப்ப நமக்குள்ள ஆண்டவர் உள்ள வர்றாரு. Now Jesus comes into us. நமக்குள்ள ஆண்டவர் வரும்பொழுது நம்ம ஆண்டவரை போலவே மாறுறோம். When he comes into us, we become just like him. அதே போல சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ள பூந்தா, Likewise, when Satan enters into a man, அவன் யாரா மாறிடுவான்? whom will he become? சாத்தானவே மாறிடுவான். He will become like Satan. அதுதான் அங்க நடக்கிற தோல்வி. That is what happens there. யோவான் John 6 அதிகாரம் chapter 6 70 and verse 70. இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான் என்றார். பிசாசு பிடிச்சவன் இல்ல, இப்ப யாரா மாறிட்டாம ஃபுல் பண்ணிட்டான். அந்த பிசாசு சாத்தானாவே பிசாசாகவே மாத்திட்டான். He is not now possessed with devil, but now Satan had made him a devil itself. ஒன்று உனக்குள் புகுதல், இரண்டாவது அதனுடைய பூரணம் நீ அவனாய் மாறுதல். One, he enters into you, and finally its perfection, you become like the devil itself. உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். And one of you is a devil. கையில பணம் இருக்கு. He has that money in the hand. இயேசுவுக்கு ஊழியம் செய்றான். He is ministering to Jesus. ஆனா இயேசு சொல்றாரு, உங்கள் ஒரு ஆள் யாரு? பிசாசு. But Jesus says one of you is a devil. புகுந்த வல்லமை அவனை தன்னை போல மாற்றி விட்டதே. The power which entered turned him like it. கடைசில பாருங்க அவனுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சே. Finally his life ended up. நான் சமீபத்துல ஒன்னு பார்த்தேன். Recently I saw a thing. யூதாஸ் எழுதின சுவிசேஷம். The gospel written by Judas. கேட்டிருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா? Have you seen it or heard it? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மாதிரி இப்ப சமீபத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க என்னத? யூதாஸ் எழுதின சுவிசேஷம். Like Matthew, Mark, Luke and John, they have found out the gospel written by Judas. அப்படி ஒரு CD இருக்கு. And there is a CD like that. எதுக்கு இத சொல்றேன்னா, Why I tell you is, நீ என்னனாலும் எழுதலாம். whatever you may write. சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டேனா உன்னை சாத்தானா மாத்திடும். If you give place to the devil, you will become a devil. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள யார் சிங்காசனம் போட்டிருக்காங்க? Now think, who has put the throne within you? சாத்தானுக்கு சிங்காசனம் உனக்குள் இருந்தா, If the throne of Satan is within you, ஒன்று நீ திருடுவாய். one, you will steal. இரண்டாவது பொய் சொல்லுவாய். Two, you will lie. மூன்றாவது, Three, உனக்கு உணர்வே வராது. you will have no sensation. எல்லாரும் கேக்குறாங்க, இயேசுவே நானா நானா நானா? இவனு உட்கார்ந்துட்டு இவனு எதையே பாட்டு பாடுறான், நானா? அதேதான் அவனும் சொன்னான். All are asking, is it I, Lord? And he also sings the same chorus. ஆனா இந்த இருந்த 12 பேருக்கும் தெளிவான அறிவு கிடையாது. அதனால இயேசு சொல்றார், ஆம் நீ சொல்லுகிறபடிதான், சீக்கிரம் செய் அப்படின்னு. உடனே அவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க இந்த சப்ஜெக்ட் அப்படி விட்டுட்டாங்க. உடனே ஓஹோ மார்க்கெட்டுக்கு போக சொல்றாருன்னு நினைச்சிட்டாங்க. And it is said that these people did not have a proper understanding when Jesus said, what you say, you do it quickly. They took it in another sense. அவனுடைய வாழ்க்கை எப்படி போயிருச்சுன்னு பாத்தீங்களா? And you see how his life ended up. அவனுக்கு வாக்குத்தத்தம் என்னது? நான் இங்க வந்தவனே சொன்னேன். அவனுக்கு வாக்குத்தத்தம் என்னது? What was his promise? அவனுக்கு கிடைச்ச வாக்குத்தத்தம் என்ன? What was the promise that he got? இப்ப நம்ம எல்லாரும் புது வருஷம் வந்த உடனே ஒரு 100 காடாவது எப்படியாவது புடிங்கிடுவான் யார்கிட்ட. The moment there was a boy who will take away cards from me, the moment the new year begins. எப்படியாவது யார்கிட்டயாவது ஒரு பாஸ்டர்ட்ட ஒன்னு, இன்னொரு பாஸ்டர்ட்ட ஒன்னு, இந்த கையில ஒன்னு, அந்த கையில ஒன்னு, எப்படியா வாங்கிடுவான்னு வெச்சுக்கோங்க. As he gets promise cards from this pastor, this hand, that hand. இது உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலுக்கு கொடுக்கிற ஒரு டோக்கன் மாதிரி. And this is just a token for your rest. உடனே அந்த காடை வாங்கிக்கிட்டு போன வருஷமும் இதே கிடைத்தது, அந்த பாஸ்டர் இதான் கொடுத்தார், இந்த பாஸ்டர் இதான் கொடுத்தார், அப்ப ரெண்டும் சேர்ந்து பலிக்க போகுது. இதெல்லாம் இந்த சென்டிமெண்டா நம்ம வச்சுக்கிறோம். Soon you take it and say and have a sentimental feeling saying God is going to fulfill it because it too have given me. மார்க் 14:11 பாத்தீங்கன்னா, Mark the Gospel chapter 14 and verse 11. அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். என்ன வாக்குத்தத்தம் பண்ணாங்க? The promise given to him. அவனுக்கு கிடைச்ச வாக்குத்தத்தம் என்னது? What was the promise given to Judas? பணம் கொடுப்போம். That we will give him money. நமக்கு நம்ம ஆளுங்களுக்கு வெங்கல தாழ்பால்களை உடைப்பாருன்னா போதும், என்னத்தையும் இந்த வருஷம் பெரிய புதையல் கிடைக்க போதுட்டு அதை தூக்கி பைபிள்ல வச்சுக்குவான், வீட்டுல வச்சுக்குவான், யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டான். And you see, when the promise God is given to our people that I will break open your doors, they keep it safely. ஆனா அவனுக்கு கிடைச்ச வாக்குத்தத்தம் பணம் கொடுப்போம். The promise given to Judas was to give him money. அது அவனுடைய வாழ்வை
சூசைடுக்கு கொண்டு போனது. But that led his life to commit suicide. அந்த ஆவி அவனை எப்படி இழுத்துட்டு போச்சு பாத்தீங்களா? See how the spirit took him? ஊழியங்கிற பேர்லயே இழுத்துட்டு போச்சு. He kept on dragging him saying ministry, ministry. கடைசில பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி செத்துட்டான். And finally he died committing suicide. இது ஒரு நாள் நடக்கிற சம்பவம் அல்ல. This is not happening in a day. ராபோஜனம் கொடுக்கும்போதே எது பூந்துருச்சு? என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆனா இவன் சரியான தகுதி இல்லாம அதை எடுத்துட்டதுனால அது எப்படியா மாறிடுச்சு? ஃபுட் பாய்சன் மாதிரி மாறி பிசாசு உள்ள வந்து கொஞ்ச நாள் இவனே பிசாசா மாறி கடைசி சூசைட்ல செத்து போயிட்டான். Right at the time when the communion service was served, because he did not have proper worthiness, devil entered him and finally he committed suicide. நீ யோசிச்சு பாருங்க, இப்ப சாத்தானுடைய சிங்காசனம் உனக்குள்ள போராடுதா? Now think, is the throne of Satan striving within you? அடுத்ததாக Nextly, யோபு முதலாம் அதிகாரம் Job chapter 1 6 வசனம். verse 6. உத்தமன் மேல் கவனம் வைக்கிற ஒரு ஆவி, A spirit that lays its attention upon the upright. 1:6 இல்லனா 8 வாசி. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? அவன் மைண்ட் ஃபுல்லா எங்க தான் சுத்திட்டு இருக்கு? அவனை கேட்டதுக்கு சொன்னா பூமி எல்லாம் சுத்திட்டு வந்தேன்னு. யோபுவை பார்த்தியான்னு, யோபுவா எதுக்கு உங்க கும்பிடுறான்னு எனக்கு தான் தெரியும்னு சொன்னான். Verse 8 and 9 here, he says, I went throughout the whole world, but now he came to Job. He says, he trusts in you not for naught. அவன் மைண்ட் முழுசும் உத்தமர்கள் மேல இருக்கிறது. All his mind was upon the upright, சன்மார்க்கன் மேல இருக்கிறது, upon the good people, தேவனுக்கு பயந்தவன் மேல இருக்கிறது, upon the people fearing God, பொல்லாப்புக்கு விலகுறவன் மேல இருக்கிறது, upon the ones departing from evil, தேவனை தூஷிக்காதவன் மேல இருக்கிறது, upon the ones who do not blaspheme தன் God, உதடுகளினால் பாவம் செய்யாத மனிதனை தேடுகிறான், upon the ones who do not sin with their lips. நீங்களே யோசிச்சு பாருங்க. You just consider நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? how is our life? நமக்கு விரோதமாய் சத்துரு எப்படி எழும்புறான் பாருங்க. How the enemy is rising up against us. உத்தமன் மேல் அவனுடைய கவனம், his attention upon the upright. அவனுக்கு உலகத்தின் மேல கவனம் கிடையாது. He is not considered about the world. தியேட்டர்ல போயிட்டு உட்கார்ந்து பாட்டு பாடணும்னு இல்ல, அது ஏற்கனவே அங்க எல்லாரும் உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. And he need not go and sing in the because already all are singing. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? But today what is our state? ஏதாவது அவனுடைய சிங்காசனத்தின் போராட்டம் இருக்கான்னு நீங்க கண்டுபிடிங்க. You just find out, is there any struggle of his throne within us? அது இருந்தா நீங்க கிளியர் பண்ணாதான் நம்ம ஃப்ரீயா போக முடியும். If it is there, clear it out, then we can move freely. இல்லனா உங்க காலை கட்டி போட்டுட்டு நடன்னு சொன்ன மாதிரி இருக்கும். Or else it will be like binding the legs and asking you to walk. கையை கட்டி போட்டுட்டு சாப்பிடுன்னு சொன்ன மாதிரி இருக்கும். Binding your hands and asking you to eat. என்ன பிரயோஜனம்? Then what is the use? ஒண்ணுமே பண்ண முடியாது. You cannot do anything. அதனால தான் இந்த சாத்தானுடைய சிங்காசனத்தை இன்னைக்கு கவிழ்க்கணும். That is why today we need to overthrow the throne of Satan. சகரியா 3ஆம் அதிகாரம், Zechariah chapter 3 முதல் வசனம் வாசிங்க. the first verse. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். இங்க யாருக்கு விரோதமா வந்தான்னு பாருங்களேன். See whom he is against. ஒரு சாதாரண இஸ்ரவேலுக்கு விரோதமா வரல. Not against an ordinary Israelite. அவன் ஒரு பிரதான ஆசாரியனுக்கு விரோதமா வந்தான். He stood against an high priest. வந்தது சும்மா இல்ல, ஃபாலோ பண்ணி 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 ஃபெய்தமே வந்துட்டான். He came on following him and finally came to the faith home. தேவ சந்நிதிக்கே வந்தாச்சு. To the presence of God. ஆண்டவருக்கு முன்னாலே வந்து நிக்கிறான். He stood before God. உனக்கு வலது பக்கத்துல இருக்க வேண்டியவர் யாரு? Who should stand on your right hand? கர்த்தரை என் வலது பக்கத்துல வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு பாட்டு பாடுறோம். ஆனா இங்க நிக்கிற ஆள், வலது பக்கத்துல நிக்கிற ஆள் யாரு? சாத்தான் நிக்கிறான். We sing saying, because the Lord is on my right hand, I shall not be moved. But now Satan stands on his right hand. அவன் எப்ப டச் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டே வரான். He's just waiting when he can touch. அவனுக்கு தீங்கு செய்ய கூடயே வந்துட்டான், உள்ள வந்தாச்சு. He came along with him even inside to hurt him. அப்பதான் ஆண்டவர் பார்க்கிறாரு, It is then God sees. இவனை டச் பண்றதுக்கு இங்கேயே வந்துட்டானே. And he came here to touch the high priest. எப்படி இருக்கும்? How will it be? போலீஸ் காவல்லே ஒருத்தனுக்கு வெட்டி கொல்ற மாதிரி. And it is as though slaying a person in police custody. அப்படிதானே? ஃபுல் போலீஸ், ஆர்ம்டு போலீஸ்ல ஒருத்தன் பாதுகாப்புல நிக்கும்போது ஒருத்தன் வந்து அவனை வெட்டி கொண்டான்னா அதே மாதிரி தோல்வி ஒண்ணுமே கிடையாது. When a person is under police custody and he is killed, there is no other defeat greater அதுபோல than. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனை
டச் பண்றதுக்கு உள்ளே வந்து நிக்கிறான் பிசாசு. Likewise, Satan is standing in the presence of God to see or touch that man. அப்பதான் ஆண்டவர் பார்த்தாரு எப்படி இவன் உள்ள வந்தான். Then the Lord saw how he came அதுக்கு inside. ரீசன் என்ன? What is the reason? ரீசன் என்னது? The reason? அழுக்கு வஸ்திரம். Filthy garments. உடனே ஆண்டவர் சொன்னாரு அவனை அதுக்கு மாத்துங்கன்னு சொன்னார். Soon the Lord said, take away that garment. உடனே சிறந்த வஸ்திரங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. And best robe was given him. இப்போ சாத்தானை பார்த்து சொன்னாரு, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அவன் அப்படியே வெளியே போயிட்டான். And now the Lord looking at Satan said, God who had chosen Jerusalem rebuke thee. And he went. ஜெபிச்சுட்டே இருந்தா எனக்கு இப்படி ஆயிடுச்சு. ஜெபிச்சுக்கிட்டே இருந்த ஆனா அழுக்கு வஸ்திரத்தை என்ன செய்யல நீ மாத்தல. I kept on praying but it happened. You were with your filthy garments, that's why it happened. கூட்டத்துக்கு தான் போனோம், நாங்க ஜெபத்துக்கு தான் போனோம், நாங்க ஆராதனைக்கு தான் போனோம், எங்களுக்கு இப்படி ஆயிருச்சு. நீ ஆராதனைக்கு போலாம், அப்படியே பரலோகத்துக்குள்ளேயே வரலாம், ஆனா சரியில்லைன்னா எங்கேயும் உன்னை டச் பண்ணுவான். Some people say we went for the meeting only, service only, but it happened. You may go anywhere, but Satan is following you to hurt you. சாத்தானுடைய சிங்காசனம் இருந்தால் அவன் உன்னை தீங்கு பண்ண எந்த இடத்துக்கு துணிஞ்சு கை வைப்பான். If the throne of Satan is within you, then he will be prompt or bold to touch you anywhere. முதலாம் தெசலோனிக்கேயர் 1 Thessalonians 2 அதிகாரம் chapter 2 18 வசனம் and verse 18. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். ஊழியத்தை சாத்தான் தடை பண்ணினான்னு பவுல் சொல்றார். Here Paul says Satan hindered their ministry. யாருடைய ஊழியத்தை யார் தடை பண்றது? Whose ministry who can hinder? பவுல் எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரன். Satan, Paul was a mighty preacher. அந்த இடத்துக்கு போகணும், அங்க ஜனங்களை சந்திக்கணும், அவங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு அவன் ரொம்ப ட்ரை பண்றான். ஒரு ட்ரிப் ட்ரை பண்றான், 2 ட்ரிப் பண்றான், திருப்பி எப்படியாவது போயிடணும்னு பாக்குறான். ஆனா அவனே சொல்றான், என்னை வரவிடாம யார் தடுக்கிறா? சாத்தான் ஏதாவது ஒரு புரோகிராம் கொண்டு வந்து என்னை தடுத்துறான். This Paul will once again and again trying to go to a place and to preach the gospel, but he says Satan brought some other program and hindered me. ஊழியத்தை தடை பண்ணுகிறது இந்த சாத்தானுடைய சிங்காசனம். Satan's throne hinders our ministry. நம்ம போய் ஊழியம் செய்யணும்னு விரும்புவோம், ஆனா போக விட மாட்டான். அங்க வேற ஏதாவது ஒன்னு கொண்டு வந்து நிப்பாட்டிடும். We may decide to go and do the ministry, but he will bring some of the other program to stop us. இது ஊழியத்திலேயே அவன் கை வைக்கிற ஒரு தன்மையை காண்பிக்கிறது. This is an attempt in which he lays his hand on our ministry. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Just think over this. இது ஒரு சாதாரண ஒரு பெயர் கிறிஸ்தவ ஒரு ஊழியக்காரன் அல்ல, ஒரு கேட்டகிஸ்ட் உபதேசியார் அவன் அல்ல, ஒரு அப்போஸ்தலனுடைய ஊழியத்தையே இந்த வல்லமை என்ன செய்யுது? தடுக்குது. The Satan hinders even an apostolic minister. He was not an ordinary servant of God, not an ordinary man of God, but an apostolic servant of God. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Just think how will it be? ஒருத்தன் ஊழியம் செய்யணும்னு ஒரு வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரன், அப்போஸ்தலருடைய அச்சு அடையாளங்களை தரித்தவன், கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை தன் மாம்ச சரீரத்தில் நிறைவேற்ற முடிய ஆசைப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரன், அவனையே அவன் பிரேக் பண்றான். He was a mighty servant of God who wanted to fulfill the afflictions left behind by Jesus and even bear about the marks of an apostle, but Satan tried to hinder him. எத்தனை பாயிண்ட் வந்திருக்கு? How many points now? பார்க்கலாம். எப்படி நீங்க கரெக்ட்டா எழுதுறீங்களா இல்ல புதுசா எழுதுறீங்களா? 9 பாயிண்ட். இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்றேன். One more point. நம்பர் இருக்கு. There are many. ஏன்னா அவனுடைய சிங்காசனம் பயங்கர ஸ்ட்ராங்கானது. Because the throne of Satan is very strong. 10வது பாயிண்ட். 10th point. 2 கொரிந்தியர் 2 Corinthians 12 chapter 12 7 and 7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னும் குட்டு சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. It was the messenger of Satan to buffet me. ஒரு ஊழியக்காரனை வியாதியில வேதனைப்படுத்துகிற ஒரு வல்லமை. A power that inflicts a servant of God in sickness. சரியான பவர்ஃபுல் ஒர்க்கர் அவன். He was a powerful servant of God. அவனை போல வல்லமையுள்ள ஆள் யாருமே கிடையாது. There was no other powerful servant of God than பிரசங்கம் him. பண்ணிட்டு இருக்கும்போதே சப்பானியை எழுப்பிடுவான். Right when he preaches, the lame man walks. அவ்வளவு வைராக்கியமான ஆள். He was so zealous. ஆனா இவன் சரீரத்துல ஒரு முள்ளு குத்திக்கிட்டே இருக்கு. But there was a thorn pricking him in his body. அவன் சொல்றான், அது என்னைய குற்ற சாத்தானுடைய தூதன் நான் கண்டுபிடிச்சேன். He says it is the messenger of Satan to buffet me. பாஸ்டர் டிவி ஒரு நாள் சாட்சி சொல்லும்போது, One day when Pastor T testified, சின்ன பிரதரா மும்பைல இருந்தார். when he was a little brother in Mumbai, அப்போ டயபெட்டிஸ்ல அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டார். he was affected by diabetes severely. ரொம்ப மோசமாயிட்டார். He was very severe. அது அவரை ரொம்ப பாதிச்சு மரணத்தை நோக்கி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு.
It affected him so much that he was drawn to death. அவரால ஜெபத்துக்கு கூட போக முடியாத அளவாயிட்டு. He could not even go for the prayers. ஒரு நாள் காலையில 4 மணி ஜெபத்துக்கு போக முடியாத அளவுல படுத்து கிடக்குறார். One day he was lying down, not able to go for the 6 o'clock prayer. அங்க ஹால்ல ஜெபம் நடக்குது. The prayer was on in the hall. இவர் படுக்கையிலே உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தார். But he was in his bed praising God. ஆனா அவர் தன்னை ஆயத்தப்படுத்திட்டே இருக்கார். But he was preparing him. இந்த வியாதி மூலமா நம்ம எங்க போறோம்? சின்ன வயசுலயே நம்ம நேசிச்ச ஆண்டவர்ட்ட போறோம், பரலோகம் போறோம்னு ரொம்ப தன்னை தீவிரமா சுத்திகரிச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கார். இந்த வியாதி வழியில நம்ம எங்க போறோம்? பரலோகத்துக்கு போறோம். He was terribly sanctifying him, saying, through this sickness I will go and see my Jesus, I will go to heaven. அன்னைக்கு ஜெபிச்சிட்டு இருக்கும்போது that day when he was praying, இவருக்கு உள்ள இருந்து ஒரு கருப்பு உருவம் வெளியே வந்துச்சு. A black demon from within him came out. அப்படி பார்க்கறாரு. He sees it. அது வெளியே வந்து நிக்குதாம். It stood out. இவருக்கு ஒண்ணும் ஓடல. He could not do anything. நான் ஊழியக்காரன். I am a servant of God. எனக்கு உள்ள இருந்து ஒரு கருப்பு உருவம் வெளியே வந்து நிக்குது. But a black image from within me is coming out. இது என்ன அப்படினு அவர் யோசிச்சார். He thought, what is this? பரலோகத்துல இருந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு. There was a sound from heaven. இதுதான் உன்னை பலவீனப்படுத்தி உன்னை வியாதி மரணத்துக்கு இழுத்து கொண்டிருந்த சுகர் ஆவின்னு சொன்னார். This is the spirit of diabetes which was prompting you to death. எனக்குள்ள என்னை மரணத்துக்கு கொண்டு போறதுக்கு இந்த ஆவி, நான் இது பரலோகம்ல கொண்டு போன்னு நினைச்சேன். இது என்னது? என்னைய மறந்து கொண்டு வர ஆவியா? சுகர் ஆவியா? இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்றேன்னு அபிஷேகத்தை நிறைஞ்சு குதிச்சிட்டார். Then this pastor thought, I thought this will take me to heaven, but see, this diabetes is a spirit, and he rebuked it in the name of Jesus. அந்த ஸ்பிரிட் அப்படியே போகுதா? And that spirit was going. அபிஷேகத்தில் நிரம்ப ஃபெய்த்தம் விட்டு வெளியே போய் ரோட்டுக்கு எதிர போய் சீக்கிய குருத்துவாரா ஒன்னு இருந்துச்சான், அதை ஒட்டி அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுச்சாங்க. And even as he was getting filled in the anointing, the spirit went out, crossed the road and went to the place of worship of the sick. இவருக்கு சரியான ஒரு அபிஷேகம், எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. இவருக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அன்னைக்கு போன சுகர் சாகர வரைக்கும் என்ன செய்யல, வரல. He had a terrible anointing that day, and that diabetes which left him did not come till his death. எல்லாரும் சொன்னாங்களா, நீங்க செக் பண்ணு. All people said, you check. உங்களுக்கு சுகர் சுகமாயிடுச்சுன்னா செக் பண்ணு. If your diabetes is healed, you check it. நான் ஆண்டவரை பரிசோதிக்கிறது இல்ல. No, I will not test my God. அடுத்த நாள் காலையில போன் போட்டு அவங்க அம்மாவுக்கு பேசினாராம். And he next day called his mother. அவங்க தம்பிட்ட பேசினாராம். He called his brother. உனக்கும் சுகர் இருக்குன்னு நினைக்கிறேன், அம்மாவுக்கும் சுகர் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நினைச்சோம் குடும்ப வியாதின்னு. இது குடும்ப வியாதி கிடையாது, இது பிசாசு. நீங்களும் ஜெபம் பண்ணி துரத்துங்கன்னு சொன்னாங்க. I think you and your mother have this diabetes. We think it is a hereditary disease, but no, let us rebuke the devil. எல்லாரும் சொன்னாங்க இவரை செக் பண்ணு. Then all people said, you go and check it. இவர் செக் பண்ண மாட்டேன். No, I will not check it. ஒரு மாசம் கழித்த போது After 1 month, சென்னையில இருந்தோ இலங்கையில இருந்தோ போன் வந்துச்சான், ட்ரான்ஸ்ஃபர் டு அமெரிக்கான்னு சொல்லி. யுகேயா யுஎஸ்ஓ. there came a call from Chennai or Sri Lanka that you are transferred to the US. இப்ப மெடிக்கல் செக்கப் போகணும். Now he had to go for the medical checkup. ஏன்னா அந்த நாட்டுக்குள்ள போகணும்னா செக் பண்ணணும். Because they have to check him up. செக்கப் பண்ண இது இல்ல, சுகர் இல்ல, சாகர வரைக்கும் இல்லன்னா. When he was checked out, he had no diabetes until his death he has like that. சாத்தான் உன்னை குட்டும் ஒரு அவனுடைய தூதன். This is a messenger of Satan to buffet you. இந்த 10ல ஏதாவது இருக்கா இல்ல 10 இருக்கா? 10ல ஏதாவது ஒன்னு இருக்கா இல்ல 10மே உள்ள இருக்கா? Do you have one of this 10 or all the 10 within you? எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். Just close your eyes. நான் உங்களுக்கு சிந்தனைக்கு கொடுத்திருக்கிறேன், நீங்க அதை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு உள்ள எது இருக்குங்கிறது பிரசங்கம் கேட்கும்போதே பஞ்ச் ஆயிருக்கும். I have put it out for your thought. The moment you heard it, something or the other would have punched you saying, you have this. இது உலகத்து மனுஷனை தாக்குகிற சக்தி அல்ல. This is not a power that attacks the worldly man. மகிமையின் சிங்காசனத்துக்கு போகிறவனுக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசின் சிங்காசனத்தினுடைய தாக்குதல். But this is the attack of the throne of Satan which works against the people going to the glorious throne. கொஞ்ச நேரம் முழங்கால் போடுங்க பார்க்கலாம். Let us be on our knees for some time. கண்ணை மூடுங்க பாப்போம். Let us close our eyes. உன்னை சாத்தான் ஏவுறானா தேவன் ஏவுகிறாரா? Is God provoking you or Satan? விதைக்கப்பட்ட வசனம் உனக்குள்ள இருக்கா, எடுத்துட்டு போய்ட்டானா? That sown word of God, is it there or Satan takes it away? நீ நிமிர்ந்து நடக்க முடியாம தடுமாறியே, அது உன்னுடைய சரீர பலவீனமா இல்ல பிசாசின் தாக்குதலா? You stumble unable to lift yourself up, is it the attack of the devil or the messenger of Satan? டெய்லி உனக்கு உன்னை சொல்லுகளை புடைக்கிறானே, உன்னால் நின்று பிடிக்க முடிகிறதா?
He is sifting you daily in the sieve. Are you able to withstand? பொய் சொல்லுகிறாயா? Are you lying? உனக்குள் சாத்தான் புகுந்து தன்னை போல மாற்றுகிறானா இல்ல தேவ ஆவியானவர் தன்னை போல் மாற்றுகிறாரா? Has the devil entered within you to change you like unto him, or is the Spirit of God changing you? நீ உத்தமனாய் இருந்தால் தேவனை தூசிக்க வைக்க முடியாக இந்த ஆவிகள் போராடும். If you are upright, this spirit will strive to blaspheme God. உன்னுடைய ஜீவிதத்திலே ஏதாவது சின்ன சின்ன தவறுகளை அழுக்குகளை கொண்டு வந்து உன்மேல தீங்கு செய்ய கை போட இந்த வல்லமை தேடும். Bringing in little filth in your life, he will try to provoke you. கர்த்தருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும், சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ ஓட்ட முடியதுக்குள்ள ஏதாவது ஊழியம் செய்யணும் நீ ஆசைப்படுவே, ஆனா அது செய்ய விடாம இந்த வல்லமை போராடும். You may desire to do the ministry for God, little or great, before the end of your life, but this spirit hinders. உனக்கு சுகம் பலன் ஆரோக்கியம் வர விடாமல் இந்த வல்லமை உன்னை குட்டிக்கொண்டே இருக்கும். These powers will keep on buffeting you that you may not have good health and strength. கர்த்தாவே என் ஆவியிலே இந்த வசனத்தின் மூலமாக அவனுடைய சிங்காசனம் என் வீட்டிலே குடும்பத்திலே ஊழியத்திலே ஜீவியத்திலே சரீரத்திலே பல விதங்களிலே இருக்கிறதை ஆவியிலே உணர்கிறேன். But Lord, according to this word, I feel the throne of Satan is against me in various ways in my life, in the family and everywhere. இந்த நிமிடத்தில் இந்த வல்லமையை கவிழ்த்து விடும் ஆண்டவரே. This minute overthrow the power, O Lord. என் வீடு உம்முடைய வீடு. My house is yours. என் சரீரம் உம்முடைய சரீரம். My body is yours. என்னுடைய குடும்பம் உம்முடைய குடும்பம். My family is yours. என்னுடைய ஊழியம் உம்முடைய ஊழியம். My ministry is yours. அதுல உம்முடைய சிங்காசனம் தான் வேண்டுமே தவிர அவனுடைய சிங்காசனம் இருக்க கூடாது. Lord, only your throne and not the throne of Satan should be there. என்னுடைய அறிந்தோ அறியாமையிலோ அவனுடைய சிங்காசனத்துக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன். At my awares or unawares, I gave place to the throne of Satan, Lord. இந்த கூட்டத்தோடு அவனுடைய சிங்காசனத்தை கவிழ்த்து உம்முடைய மகிமையின் சிங்காசனத்தை என் வீட்டிலே குடும்பத்திலே ஊழியத்திலே நீர் ஸ்தாபித்து விடும். But Lord, with this meeting, overthrow the throne of Satan and establish the glorious throne in my life, in my family, in my ministry. ஒரு அக்கினி வல்லமை அனுப்பும் ஆண்டவரே. Lord, send a fiery power. ஒரு கிருபையின் வல்லமை அனுப்பும் ஆண்டவரே. Lord, send me the power of grace. அவனுடைய சிங்காசனத்தை கவிழ்த்து உம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்து என்னை திரும்ப அனுப்பும். Overthrow the throne of Satan, establish your throne and send me, Lord. Hallelujah. Hikadavala kidabala kadaba.